தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு பகுதியில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நடைபயிற்சி மேற்கொண்டு வாக்கு சேகரித்து வருகிறார். அந்த நேரலை காட்சிகளை பார்க்கலாம். முதலமைச்சர் வாக்கு சேகரிக்கக்கூடிய நேரலை காட்சிகளை பார்க்கிறோம். விவரங்களை செய்தியாளர் சுகுமார் வழங்க கேட்கலாம். சுகுமார், விவரங்களை பகிர்ந்துக்கலாம். ஸ்ரீராம், தருமபுரியில் சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் நேற்று வேலூர் மற்றும் திருப்பத்தூர் பகுதியில் பரப்புரை முடித்துக் கொண்டு இன்று தருமபுரி மாவட்டத்திற்கு வருகை புரிந்தார். நேற்று இரவு தருமபுரி நாடாளுமன்ற உறுப்பினர் மணி அவர்கள் வெள்ளத்தில் தங்கி அவர் தங்கி ஓய்வெடுத்த பிறகு இன்று காலை தருமபுரி ஒரு 30 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பாலக்கோடு சட்டமன்ற தொகுதியில் உள்ள பகுதியில், அதாவது பேட்டை இஸ்லாமிய சகோதரர்கள் அதிகமாக வாழக்கூடிய பேட்டை பகுதியில் தற்பொழுது பயிற்சி மேற்கொண்டு பொதுமக்களிடம் வாக்கு சேகரித்து வருகிறார். தற்பொழுது இங்க அவருக்கு பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு வழங்கப்பட்டுள்ளன. குறிப்பாக பொதுமக்களை சந்தித்து அவர்களின் குறைகளை கேட்டு வருகிறார். அதே போல ஒரு முஸ்லிம் சகோதரர் வீட்டுக்கு சென்று அவர்களுக்கு சால்வை அணிவித்து மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொண்டனர். மேலும் 5வது வார்டு மற்றும் 6வது வார்டு பகுதியில் நடந்தே சுமார் ஒரு கிலோமீட்டர் பகுதி அளவுக்கு நடந்து பொதுமக்களிடம் அதிகமாக வாக்கு சேர்க்கின்றார். பாலக்கோடு தொகுதியை பொறுத்தவரை டிஎன்பி செந்தில்குமார் சட்டமன்ற உறுப்பினர், திமுக வேட்பாளர் சட்டமன்ற உறுப்பினராக அவருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. அவர் தற்போது இந்த பாலக்கோடு பகுதியில் போட்டியிடுகிறார் திமுக சார்பில். அதே போல பாப்பிரெட்பட்டி சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் முனைவர் பழனியப்பன் அவரும் பாலக்கோடு முதலமைச்சருடன் வருகை புரிந்து அவரும் இங்கு முதலமைச்சருடன் சென்று கொண்டிருக்கிறார். தற்பொழுது அவர் நடைபயிற்சி மேற்கொண்டு வருகிறார். ஸ்ரீராம், விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சுகுமார்.